பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 25ஆம் தேதி 26ஆம் தேதி 2 நாளுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபஸ்ட்டு நியூஸ் எது பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது மதுரை மாவட்டத்தில் காசநோய் பாதிப்பு இல்லாத 92 ஊராட்சிகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது இதுதான். உலகின் மொத்த காசநோய் பாதிப்பில் 27% பேர் இந்தியாவில் இருக்காங்க. சரிங்களா, உலகத்திலேயே 27% பேர் காசநோய் பாதிப்பில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்காங்க. அது போக ஒரு வருஷத்துக்கு 25 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க இந்திய அளவில். தமிழ்நாட்டில் 1 லட்சம் பேர் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா, அது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ அது போக இந்த திட்டம் இதுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, நிக்ஷை போஷன் யோஜனா திட்டம். நிக்ஷை போஷன் யோஜனா திட்டம் அப்படின்னா என்னென்னா, அதாவது அரசு இல்லாட்டி தனியார் மருத்துவமனையில் காசநோய்க்காக காசநோய் பாதிப்புக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்ருவாங்க. இது பேர் தான் என்ன அப்படின்னா நிக்ஷை போஷன் யோஜனா திட்டம். இது கேட்கலாம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கீமாக நம்ம பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா, சரி ரைட், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோன்னா நம்ம திரும்ப பார்க்குறோங்க. இவங்க நேம் வந்துக்கிட்டே இருக்குது. யார் அப்படின்னா, தமிழ்நாட்டோட தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். தமிழ்நாட்டோட முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி. திரும்ப சொல்லிட்டு இருக்கேன், கேட்கலாம், அதனால் மறந்துடாமல் பார்த்து வச்சுக்கோங்க. அர்ச்சனா பட்நாயக். சரிங்களா, இவங்க ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டில் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்ததான் இதில் திருப்பரங்குன்றம் கோயிலில் ரோப்கார் வசதி கூடிய சீக்கிரத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறை சார்பாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ கேட்கலாம், எந்த கோயிலில் ரீசெண்டாக ரோப்கார் திட்டம் அறிமுகப்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். திருப்பரங்குன்றம் கோவில். அடுத்து இந்த இது ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது புற்றுநோய் முழு பரிசோதனை திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வர போகிறாங்க. 10 நாளில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லி சுகாதாரத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, 14 வயது இளம் சிறுமிகளுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தடுப்பதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக HPV தடுப்பூசி செலுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 14 வயது சிறுமிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோயை தடுக்கிறதுக்காக அந்த தடுப்பூசி, அது பேர் என்ன அப்படின்னா HPV தடுப்பூசி இந்த திட்டம் மூலியமாக போட போகிறாங்க. சரிங்களா, அப்போ ரொம்ப முக்கியமானது இந்த HPV தடுப்பூசி எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்து பாருங்கள், விழுப்புரத்தில் புவிசார் பாரம்பரிய இடம் மேம்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பொம்மையார் பாளையம் அப்படின்ற கிராமத்தில் ஒரு பள்ளத்தாக்கு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கனிம வளங்கள்லாம் இருக்குது, அதை பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, சுரங்கங்கள் மற்றும் கனிம வளங்கள் மேம்பாட்டு ஒழுங்குமுறை சட்டம் 1957 இது ஒரு டேட்டா. சரியா, அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு சிறு கனிம சலுகை விதிகள் 1959. இது மேலோட்டமாக பார்த்து வச்சுக்கோங்க, மேபி கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். அடுத்தது ஸோ நம்ம 25ஆம் தேதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முக்கியமான நியூஸஸ்லாம் இல்லை, இவ்வளோதாங்க. இதில் ரொம்ப முக்கியமான நியூஸ் இருந்ததுங்க. என்ன அப்படின்னா, மாணவர்கள் உயர்கல்வியில் நிறையா பேர் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. ஸோ உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்கள் தற்கொலை தடுப்பதற்காக தேசிய பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா, யார் தலைமையில் அப்படின்னா, ரவீந்திர பட் அவரோட தலைமையில். சரிங்களா, ரவீந்திர பட்டோட தலைமையில் குழு எதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, உயர்கல்வி நிலையங்களில் மாணவர்களோட தற்கொலையை தடுக்கிறதுக்காக. சரியா, இது ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த மார்க் சிஸ்டம் முறை தான் மாணவர்களுக்கு ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா, சரி, அதே மாதிரி வெளிநாடு சார்ந்த நியூஸ் பார்த்தோம் அப்படின்னா, தென்கொரிய அதிபர் இவர் ரொம்ப முக்கியங்க. இவர் பேர் என்ன அப்படின்னா ஹன் டக், அதாவது இவர் பேர் ஹன் டக் சூ. சரியா, ஏன் இவரை சொல்கிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக தென்கொரியாவில் இராணுவ ஆட்சியை அமல்படுத்தினார். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் கேன்சல் பண்ணிடுச்சு இராணுவ ஆட்சியை. அவங்களோட நீதிமன்றம் திரும்ப இவரை பதவி நீக்கம் பண்ணாங்க. பதவி நீக்கம்லாம் பண்ண வேணாம், திரும்ப இவர் பிரதமராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுச்சு நீதிமன்றம். அடிக்கடி ஒரு நியூஸ் அடிபடுது. இவர் யார் அப்படின்னா, தென்கொரியாவோட பிரதமர் ஹன் டக் சூ. சரி,
இது ரொம்ப முக்கியமானதுங்க. கீழடி அகழாய்வு அறிக்கை வந்து மத்திய அரசு வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கீழடியோட பழமை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லி கண்டறிஞ்சிருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து 2300 வரையும் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கார்பன் டேட்டிங் படி அப்டேட்டட் டேட்டா என்ன அப்படின்னா கீழடியோட பழமை வந்து 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. சரி, ரைட், ஓகேங்க. அடுத்து 26ஆம் தேதி நியூஸ் பேப்பர். ஸோ இந்த 2 நாள் நியூஸ் பேப்பரில் வந்து சிம்பிளான நியூஸ் தான் இருக்குது, ரொம்ப முக்கியமான நியூஸ்லாம் இல்லை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மதுரை ஆசிரியர், சரியா, அவருக்கு வந்து மாநில அறிவியல் விருது வழங்கப்பட்டிருக்கு. அவர் பேர் வந்து மீனாட்சி சுந்தரம். அப்போ கேட்கலாம், மாநில அறிவியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா மதுரை தமிழாசிரியர் மீனாட்சி சுந்தரம். இவர் வேதியியல் துறையை சேர்ந்தவர், கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவருக்கு கிடச்சிருக்கு. இன்னொன்று, இது முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் அதியாங்குறிச்சியில் விண்வெளி பூங்கா அமைய போகுது. இது கேட்கலாம், தமிழ்நாட்டில் விண்வெளி பூங்கா எங்கே அமைய போகுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆதியாங்குறிச்சி அப்படின்ற இடத்துல. கூடுதலாக நம்ம டேட்டா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம் குலசேகர பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் வந்து அமைய போகுது. சரியா, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் ஒன்று இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டில் ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்க போகிறாங்க. அப்போது அதுவும் அந்த ஆதியாங்குறிச்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆதியாங்குறிச்சின்றது விண்வெளி பூங்கா, குலசேகரப்பட்டினம் அப்படின்றது ராக்கெட் ஏவுதளம். ரெண்டுமே தூத்துக்குடி மாவட்டம் தான். சரி, இதில் வந்து ராமநாதபுரம் பெரம்பலூரை மாநகராட்சியாக்க ஆலோசனை அப்படின்னு சொல்லி KN நேரு அமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சியோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 25 மாநகராட்சிகள். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்ம அதை டேட்டாவாக பார்த்துக்கலாம். சரிங்க. இந்தது அதாவது 35 திருத்தங்களுடன் நிதி மசோதா மக்களவையில் நிறைவேற்றம் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த நிதி மசோதாவில் முக்கியமான விஷயம் என்ன நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா இணைய வழி விளம்பரங்களுக்கு 6% வரி இதுக்கு முன்னாடி விதிச்சிருக்காங்க. அந்த 6% வரியை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போ இது கேட்கலாம். இன்னொன்று வித்தியாசமான ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்கங்க. நம்ம வருமான வரி சட்டம் வந்து 1870 படிச்சிருப்போம். அது சுதந்திரத்துக்கு முன்பான வருமான வரி சட்டம். சுதந்திரத்துக்கு பின்பான வருமான வரி சட்டம் எப்போனா 1961. இதையும் ரொம்ப முக்கியமாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சுதந்திரத்துக்கு பின்பான வருமான வரி திட்டம் எப்போனா 1961. அடுத்து நாடாளுமன்றத்தில் புதிய பேரிடர் மேலாண்மை மசோதா நிறைவேறியிருக்கு. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஸ்கூல் புக் டேட்டா தான். பேரிடர் மேலாண்மை சட்டம் எப்போ அப்படின்னா 2005. இதை பார்த்து வச்சுக்கணும். இன்னொன்று, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இது சார்ந்து விவாதிக்கிறதுக்காக பிபி சௌத்ரி, பாஜக எம்பி பிபி சௌத்ரி தலைமையில் குழு அமைக்கப்பட்டுச்சு. சரிங்களா, நாடாளுமன்ற கூட்டுக்குழு இவர் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு. ஸோ அதோட பதவி காலத்தை நீடிச்சிருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் இதில் வந்து இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு யார் தலைமையில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா பிபி சௌத்ரி தலைமையில் தான் குழு அமைக்கப்பட்டிருக்கு. சரி, ரைட். அடுத்து பாருங்கள். இந்ததுங்க, அதாவது என்னென்னா PM கிசான் திட்டம் அப்படின்னா என்னென்னா விவசாயிகளுக்கு நிதி உதவி கொடுக்கறது. 4 மாதங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் மத்திய அரசால் கொடுக்கறதா என்ன அப்படின்னா PM கிசான் திட்டம். நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி காட்டு காசு ஏறிடுச்சான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த காட்டு காசு அப்படின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா இதுதான் PM கிசான் திட்டம். என்ன அப்படின்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை மாதம் வந்து 2000 ரூபாய் மத்திய அரசால் கொடுக்கப்படுறதா இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். அடுத்து வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோதாங்க. இந்தது முக்கியம். உலக கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி இது எங்கே நடைபெறுது அப்படின்னா நம்ம இந்தியாவில் சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற போகுது. ஸோ அப்போ கேட்பாங்க உலக கண்டெண்டர் டேபிள் டென்னிஸ் போட்டி எங்கே நடைபெற போகுது அப்படின்னா இந்தியாவில் சென்னையில் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற போகுது. சரியா, மறந்துடக்கூடாது. டேபிள் டென்னிஸ் அப்படின்னாவே டக்குன்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் தமிழ்நாடு. சரியா, சரி. இந்த இது கொஞ்சம் கூடுதலாக நம்ம பார்த்து வச்சுக்கணுங்க. என்ன அப்படின்னா கருங்கடல் போர் நிறுத்த ஒப்பந்தம் எந்த 2 நாடுகளுக்கிடையே
போடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரஷ்யா, உக்ரைன் இது ரெண்டும் முக்கியமானது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த கருங்கடல் பகுதி அப்படின்றது ஒரு முக்கியமான பகுதி, நிறைய கப்பல்கள் வந்து போயிட்டு வரக்கூடிய பகுதி. ஸோ இந்த பகுதியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உக்ரைன் கப்பல் போச்சுன்னா ரஷ்யா தாக்குதல் நடத்துகிறாங்க, ரஷ்யா கப்பல் போச்சுன்னா உக்ரைன் தாக்குதல் நடத்துகிறாங்க. அதாவது போர்க்கப்பலை தாக்குதல் நடத்தினாலும் பரவாயில்ல, இந்த எண்ணெய் கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் அது மேலேயும் தாக்குதல் நடத்துகிறாங்க. ஸோ அதனால மக்களுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா மக்களுக்கு தேவையான பெட்ரோல், டீசல் அதில் தான் வரும். அது போக உணவுப் பொருட்கள் வரலாம், எதுனாலும் வரலாம். ஸோ அப்போ அந்த கப்பல்கள் தாக்கப்படும் போது மக்களுக்கு தான் பாதிப்பாகுதுன்னு சொல்லி அமெரிக்கா தலையீட்டால் இனிமேல் அந்த ஏரியா சைடு போகிற கப்பல்கள், சாதாரண கப்பல்களை நாங்கள் தாக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா, உக்ரைன் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ அது பேர் என்ன அப்படின்னா கருங்கடல் போர் நிறுத்த ஒப்பந்தம். ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூனிஃபார்ம் சர்வீஸுக்கு இந்த இது கேட்கலாம். யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு உறுதியாக இந்த கொஸ்டினில் ஒன்று எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தமிழ், இந்தோ ஐரோப்பிய மொழிகளோட வேர்ச்சொல் ஒப்பீட்டு அகராதி வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. நம்ம கொஸ்டின் பாயிண்ட்டு, அதாவது கொஸ்டினில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எந்த இரு மொழிகளுக்கான வேர்ச்சொல் ஒப்பீடு வெளியிடப்பட்டது அப்படின்னா தமிழ், இந்தோ ஐரோப்பிய மொழிகளுக்கு இடையிலான வேர்ச்சொல் ஒப்பீடு வந்து வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ 2 நாள் நியூஸ் பேப்பர், ரொம்ப முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நியூஸ் பேப்பர் படிக்கும்போது நீங்கள் எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவோ அதை மட்டும் படிங்க. நிறைய அரசியல் செய்திகள் இந்த மாதிரிலாம் படிக்க வேணாம். அதுக்குள்ளே எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு கேட்பாங்கன்னு தோணுதோ அதை மட்டும் படித்தா போதும். நன்றி.